ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம மாலிவுட் டைம்ஸ் படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். நாஸ்லர் நடிப்பில் மலையாளத்தை வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு டிராமா ஃபிலிம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தினுடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா, சின்ன வயசுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சினிமா மேல ஈர்ப்பு வரக்கூடிய ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி வந்து பண்றான். அவன் வந்து டைரக்டர் ஆனா இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலிவுட் டைம்ஸ் படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா இருக்கட்டும், மலையாள சினிமா இருக்கட்டும், கன்னட சினிமா இருக்கட்டும், இப்படி எல்லா மொழி சினிமாக்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து வந்திருக்கு. அதுல இருந்து இந்த படம் வந்து எப்படி வேறுபட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, பெருசா எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் வேறுபட்டு வந்து இல்ல. எல்லா படத்தையும் போல தான் வந்துச்சுன்னா, இந்த படம் வந்து இருக்கு. ஆனா, இது மாரி நெறைய படங்கள் வந்துடுச்சே, இத கொஞ்சம் வித்தியாசமா சொல்லணுமேன்னு சொல்லிட்டு வந்து சில விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அந்த படத்த காப்பாத்துச்சுன்னா வந்து பார்த்தோம்னா, காப்பாத்தலன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா, எந்த ஒரு படமா இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்கணும். அது எந்த ஸ்டோரியா வேணாலும் இருக்கட்டும். ஒரு மொக்க கதையா இருந்தா கூட ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருந்தா ஒரு படத்த வந்து பிளாக் பஸ்டர் குடுக்க வந்து முடியும். ஆனா, அவங்க ஸ்க்ரீன் ப்ளேல வந்து பார்த்தீங்கன்னா, கோட்ட விட்டுருக்காங்க. படத்தோட ரன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 மணி நேரம் 50 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஓடுது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 45 நிமிஷத்துக்கிட்ட வந்து ஓடுது. ஆனா படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கேஜிங்கே வந்து இல்ல. சுத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, படம் எங்கேயுமே நம்மள எங்கேஜிங் பண்ணவே வந்து இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் தான் வந்து போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் தான் வந்து இருக்கு. ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா, சரியாவே வந்து பண்ணல. ரைட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கோட்ட விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம அன்வான்டட் சீன்ஸ், அன்வான்டட் கேமியோஸ், அன்வான்டட் சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா வந்து இருக்கு. நெறைய அன்வான்டடான சீன்ஸ் அந்த மாதிரி இந்த படத்துல வந்து இருக்கு. இந்த படத்த வந்து நெறைய வந்து ட்ரிம் பண்ணிருக்கலாம். நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, கட்டிங் பண்ணி தூக்கியிருக்கலாம். அதெல்லாம் பண்ணாம ஏன் அப்படியே விட்டாங்கன்னு வந்து சுத்தமா வந்து புரியல. ஆனா இந்த படத்துக்கு வந்து ஏகப்பட்ட பில்டப் ஆக கூட பார்த்தீங்கன்னா பில்டப் வந்து குடுத்துருந்தாங்க. இந்த படம் வந்து அப்படி படம், இப்படி படம் அவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ ஓடிடில வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ரொம்ப 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 ஒரு ஆவரேஜான படமா தான் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் சொல்ல வர கருத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கருத்துன்னு ஏத்துக்கலாம் வந்து முடியாது. இந்த படத்துல சில அஜெண்டாவெல்லாம் வந்து இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, படத்துல ஆரம்பத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஆத்திகனா வந்து இருக்கான். கடவுள் நம்பிக்கை உள்ளவனா வந்து இருக்கான். ஆனா அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவனால சக்சஸ் பண்ணவே வந்து முடியல. ஸோ உடனே அவன் செகண்ட் ஹாஃப்ல என்ன வந்து பண்றான்னா, சாமிலாம் இல்லன்னு சொல்லிட்டு கருப்பு சட்டைய போட்டு ஒரு நாத்திகன் ஆகுறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பட வாய்ப்பு கிடைக்குது. படம்லாம் எடுக்குறான். இந்த மாதிரி ஒரு அஜெண்டா வந்து பார்த்தீங்கன்னா, படத்த வந்து கிரியேட் பண்றாங்க. அதாவது சாமி கும்பிடுறப்போ ஒருத்தனுக்கு எதுவுமே கிடைக்காது. சாமி கும்பிடாதப்போ நாத்திகனா இருக்கும் பட்சத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சக்சஸ் பண்ணுவாங்கிற மாதிரி தான் வந்து இந்த படத்த வந்து கொண்டு வந்து போறாங்க. இதெல்லாம் எதுக்கு படத்துல பண்ணணும்னு தெரியல. படத்துல பண்றதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. படத்த ஒழுங்கா பண்ணாலே படம் ஹிட் ஆகும். ஆனா அவருக்கு தேவையில்லாம அவங்க சொந்த கருத்தெல்லாம் கொண்டாந்து படத்துல எதுக்கு திணிக்கிறாங்கன்னு தெரியல. இதுல வந்து பாத்தீங்கன்னா கடவுள்னு காட்டுறது இந்து கடவுளை மட்டும் காட்டுறாங்க. இந்து கடவுளுடைய போட்டோ அப்படியே மூடி வச்சுட்டு இந்து கடவுளை கும்புறதே விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து கருப்பு சட்டையை போட்டுட்டு நாத்திகவாதியாகி அதுக்கப்புறம் படம் பண்ற மாதிரி வந்து காட்டுறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இதெல்லாம் எப்படி சென்சார்ல அலோவ் பண்றாங்கன்னு வந்து தெரியல. தமிழ் சினிமால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா நாத்திகத்தை தூக்கி பிடிச்சி வந்து படங்கள் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க வந்து பாத்தீங்கன்னா மலையாள சினிமாக்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிகமா இந்த மாதிரி படங்கள் வந்து வர வந்து ஆரம்பிச்சிருச்சு. படத்த வந்து படமா வந்து எடுக்க மாட்றாங்க. எப்போ நீங்க படத்த உங்க கதைய வந்து நீங்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ணி படத்த எடுக்கிறீங்களோ, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அது எல்லா தரப்பு ஆடியன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படம் வந்து பிடிக்கும். எல்லாருமே வந்து கொண்டாடுவாங்க. இப்படி ஒரு தரப்பு ஆடியன்ஸ ஒரு சார்பா வந்து படத்த எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர வந்து காயப்படுத்துறது மட்டும் இல்லாம, ஒரு சில பேரோட மத நம்பிக்கைய வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இழிவுபடுத்துற மாரி வந்து இருக்கு. ஏன் இத படங்கள பண்றாங்கன்னு வந்து தெரியல. படத்துல நீங்க வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து கோட்ட விட்றீங்க. ஸ்க்ரீன் பிளே ஒழுங்கா வந்து பண்ணல. படம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, லேகா வந்து இருக்கு. ஸ்லோவா தான் வந்து போகுது ஸ்க்ரீன் பிளே. எந்த இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, படம் வந்து எந்திரிக்கவே வந்து இல்ல. அவ்வளோ லேகான ஒரு ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளே தான் வந்து பார்த்தீங்கன்னா, படத்துல வந்து இருக்கு. ஆடியன்ஸால உட்காந்து பார்க்கவே வந்து முடியல. இத்தனைக்கும் 3 மணி நேரம் கிட்ட படத்த வந்து எடுத்து வச்சிருக்கீங்க. ரைட்டிங்ல கவனம் செலுத்துறத விட்டுட்டு, இது தேவையில்லாத வேலையெல்லாம் படத்துல வந்து எதுக்கு பண்ணி வச்சிருக்காங்கன்னு வந்து புரியல. அப்புறம் வந்து பார்த்தோம்னா, சுத்தமா படத்துல லாஜிக்ங்கிற ஒண்ணு இல்லவே வந்து இல்ல. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, படம் வந்து ஆர்டிபிஷியலா வந்து இருக்கு. தேவையில்லாத கருத்துக்கள்லாம் படத்துல வைக்கிற நீங்க, ஒரு திரைக்கதைய கூட ஒழுங்கா பண்ணலன்னா, அப்புறம் எதுக்கு இது மாரி கருத்துக்கள்லாம் வைக்கிறீங்க? எவ்வளோ படங்கள் நல்ல படங்கள் பண்ணி இது மாதிரி அஜெண்டாவெல்லாம் பண்ணியிருக்காங்க. அத கூட ஏத்துக்கலாம். ஏதோ படத்த வந்து ஒரு 3 மணி நேரம் நமக்கு போர் அடிக்காம குடுத்தாங்கன்னு சொல்லலாம். நீங்க படத்த இங்க எடுத்து அது இல்லாம தேவையில்லாம அஜெண்டாவ வச்சு எதுக்கு இப்படி படத்த வந்து எடுத்திருக்காங்கன்னு தெரியல. பெர்ஃபார்மன்ஸ பொறுத்தவரைக்கும் நாஸ்லன் வந்து நல்லாவே வந்து நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மியூசிக் சாங்ஸ பொறுத்தவரைக்கும் அது ஆவரேஜ் தான் வந்து இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து இருந்துச்சு. மத்தபடி படத்தோட கிளைமேக்ஸா இருக்கட்டும், படம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஆவரேஜ் தான் வந்து இருக்கு. எந்த இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் நம்மள வந்து சுவாரஸ்யப்படுத்தவே வந்து இல்ல. இந்த மாலிவுட் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 ஒரு ஆவரேஜான மூவி. இந்த படத்துக்கான ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 5க்கு 2.5. இந்த மாலிவுட் டைம் வேஸ்ட் ஆஃப் டைம். தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு, சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு, மறந்துடாம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.